எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து புடலங்காய் அது கூட்டு எப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஒரே ஒரு புடலங்காய் அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு புடலங்காய் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரே ஒரு புடலங்காய்க்கு ஒரே ஒரு சின்ன வெங்காயம், சிறுபருப்பு அது ஒரு 50 கிராமு ஊற வச்சு வச்சுருக்கேன். சிறுபருப்பு 50 கிராம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ தேவையானது கொஞ்சம் நம்ம தேங்காய் போட்டுக்கணும், கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுவும் நம்ம கட் பண்ணி இதில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், சும்மா ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும். போட்டு இதை நல்லா கொஞ்சம் வெந்தோடனே அதுக்கப்புறம் இந்த தேங்காய் கொஞ்சம் மேலே தூவிக்கலாம். அதுக்கப்புறம் தூவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிறுபருப்பு இருக்குல்ல அது போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு அது வந்து எப்படி ரொம்ப குழன்னு ஆகக்கூடாது. சும்மா ஒரு முக்கால் பாதத்துக்கு இருந்ததுன்னா அது வந்து கூட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ உழை வச்சுருக்கிறேன். இப்போ லஞ்சுக்கு உழை வச்சு இப்போ அரிசி போட்டுருக்கேன். இப்போ அது உழை வச்சு இப்போ சோறு வேவுது. இப்போ அது பாட்டுன்னு வெந்துட்டுருக்குது. இப்போ வந்து பீசர்லேருந்து மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து கை வஞ்சிரம். இது இப்போ வறுக்கணும். இப்போது பீசர்லேருந்து எடுத்ததுனால மேலெல்லாம் ஐஸாக கிடக்குது. இப்போ வந்து ரசம் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அந்த ரசத்தை முதல்ல போடாத போயிட்டேன், சாரிப்பா. இப்போ வந்து ரசம் வச்சுருக்கிறேன். இதுக்கு என்ன நான் போட்டேன்னா, இந்த ரசத்துக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 தக்காளி கொஞ்சம், இப்போ நான் வந்து 4 பேருக்கு தேவையானது ரசம் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் எவ்வளோ மிளகோ அவ்வளோ மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க, சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு பூண்டு வந்து அப்படியே முழுசாக அதை உரிக்க வேணாம், அதை அப்படியே க்ளீன் பண்ணி அது ஒரு பூண்டை போட்டுக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு, தக்காளி இது என்ன பண்ணால் மிக்சியில் வந்து நல்லா ஒன்றும் பாதியமாக ஊட்டி எடுத்துகிட்டு ஒரு பக்கத்தில் வந்து புளியை கரைச்சி வச்சுக்கணும். புளியை கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா கரைச்சி வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விழுது இருக்க நம்ம அரைச்சி இருக்கிறோம்ல மிக்சியில் போட்டு அதை வந்து அது புளி தண்ணியில் ஊற்றிட்டு உப்பு போடணும். உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுடணும். போட்டுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சும்மா 2 கடுகு 2 வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டால் நல்லா வாசனை மணமாக கம்மன்னு இருக்கும் நம்ம திறந்தோம்னா. அதனால் சும்மா 2 வெந்தயம் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கணும். அவ்வளோதான்ப்பா. இதுதான் இந்த ரசம். இது வேறு ஒன்றும் இல்லை. நான் ரசம் வச்சுட்டேன், நான் போடலை, கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால இப்போ போடலை நான். அதனால் உங்களுக்கு ரசம் ரெசிபி சொல்லிட்டேன். இவ்வளோதான், சிம்பிளாக வீட்டில் சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் ரசம். நீங்கள் மேலே ரசப்பொடி கூட நீங்கள் மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பெருங்காயம் போடணும், பெருங்காயம் சொல்லிட்டேன்னா பெருங்காயம் போடணும். அவ்வளோதான், இந்த ரசம் வச்சியாச்சு. இது இப்போ 4 பேருக்கு தேவையானது இந்த ரசம் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். என்ன சொன்னேன், தக்காளி, வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் அது போட்டு நல்லா ஒரு ஒன்றும் பாத்தியமாக மிளகு, சீரகத்தை போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். புளியை கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் புளியை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த விழுது அதில் ஊற்றிட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் பெருங்காயம் போடணும். போட்டுட்டு தனியாக அப்படி எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி 2 கடுகு 2 வெந்தயம் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கணும். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. அவ்வளோதான். இவ்வளோதான் அந்த ரசம். அது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மேலே உங்களுக்கு இது ரசப்பொடி இருந்தால் கூட நீங்கள் ரசப்பொடி மேலே கொஞ்சம் தூவி கொதிக்கிறப்போ கொஞ்சம் தூவி வச்சுருந்தா கூட அது கூட நல்லா கம்மன்னு இருக்கும். இப்போ ரசம் வச்சுட்டேன். இப்போ சோறு பொங்குது. இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்போ இது வேகணும். இப்போ தான் போட்டிருக்குறோம் இது. அதனால் வந்துட்டு இப்போ இந்த பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ வந்து இந்த புடலங்காய் கூட்டு நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் சூப்பராக இருக்கும். அது ஒரே ஒரு புடலங்காய் ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். அது வீட்டில் வந்து ஒரு 2 பொரியல் இருந்தால் ஒரே ஒரு புடலங்காய் இருக்குதா, ஒரு புடலங்காய் எடுத்துக்கின்னு நம்ம அதுக்கு ஒரு பொரியலாகவே இது சூப்பராக செஞ்சு எடுத்துக்கலாம். கூட்டு செம்மையாக இருக்கும். ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். மீன் வறுவலுக்கும் புடலங்காய் கூட்டுக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு ரெசிபி சொல்கிறேன். அது சீக்ரெட்டாக வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அதை டிசைட் பண்ணி வச்சுக்கிறேன். அது பண்ணுறப்போ அதுவும் நான் உங்களுக்கு போட்டுடுறேன். கட் பண்ணிட்டேன்ப்பா. இந்த புடலங்காய் ஒன்று கட் பண்ணிட்டேன்ப்பா. நைஸாக கட் பண்ணிக்கிறேன் பாருங்க. இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நைஸாக கட் பண்ணிட்டேன். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கடலைப்பருப்பு வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இப்போ நான் இந்த கடலைப்பருப்பை இதில் போட்டுருவேன்.
நல்லா சோக்கட்டும். சோந்தோன்னா நம்ம அந்த ஒரே ஒரு வெங்காயத்தில் அதை போட்டுருவோம். இப்போ என்ன பண்ணால் ஒரு வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கலாம். ரொம்ப வதங்கி ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சும்மா அது ஒரு எண்ணெய் அதில் வெங்காயத்தில் நல்லா கொஞ்சம் ஏறணும். அது பச்சை இது போகணும். அது பச்சையாக இருக்கும் இல்லையா, அது போகணும். அது போயிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் பொருளாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம்ல அது போட்டுக்கோம். ரொம்பவே வெங்காயம் வதங்கி இது ஆகணும்னு இல்லை, இது இப்படியே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு 5 நிமிஷம் வதங்கிட்டோம்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள். ரொம்ப மிளகாத்தூள் போட்டால் காரமாக இருந்தால் கூட நல்லா இருக்காது. சும்மா ரவுண்டு போடணும். ஏன்னா வந்து அது ஃப்ளேவருக்காக சும்மா ரவுண்டு போட்டால் போதும். ஒரு கலப்பில் நல்லா கொடுத்தாங்க. இப்போ இந்த சிறுபருப்பு வச்சுருக்குறேன் இல்லையா, அது கழுவி ஊற வச்சுருக்குறேன். அதை நம்ம ஊற்றிடலாம். இந்த சிங்கில் ஊற்றிடலாம். தண்ணியை ஊற்றிட்டு இதுக்கு இப்போ தேவையானது நம்ம இப்போ தண்ணியை ஊற்றி இப்போ நல்லா வதங்குது. இப்போ மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு மிளகாத்தூள். இது நம்ம வந்து மஞ்சத்தூள்லாம் போடணுன்னா அவசியம் கிடையாது. இதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டால் போதும். அது சின்ன ஸ்பூனில் 6 ஸ்பூன் போடுறேன், அவ்வளோதான். ஏன்னா வந்து ஒரே ஒரு பொருளங்காய் தான் நம்ம போட்டுக்கிறோம். நம்ம 2-3 போட்டுக்கிட்டா அது வந்து என்ன ஆகும்னா ரொம்பவே காரமாக ஒரு மாதிரி அந்த டேஸ்ட்டு, அந்த கூட்டு டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் மிளகாத்தூள் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் வதங்க. இப்போ மிளகாத்தூள் நல்லா வதங்குது. நல்லா வதங்கி வந்தோன்னா இப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம இப்போது இது தண்ணியும் அது சிறுபருப்பு வச்சுருக்கிறேன், அதை ஊற்றிடுவோம். இது நல்லா என்ன ஆகணும்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த பருப்பு நல்லா வேந்து ஒரு 3/4 பதத்துக்கு வரணும். வந்தோன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு தேங்காயை எடுத்து நம்ம மேலே அப்படியே தூவி வைக்கலாம். நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது. இப்போ தேவையான உப்பு எடுத்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து இந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் வந்து ஏதாவது சின்னதில் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இது ஜூனியர் ஹார்லிக்ஸ் பாட்டில்னு இருக்கும். ஆனால் இப்போ இருக்குதா என்னன்னு தெரியல. இது என் பையன் குழந்த 1 வயசு இருக்கிறப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ஹார்லிக்ஸ் நிறைய பாட்டில் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் போட்டுட்டேன். இப்போ தேவையானது ரொம்ப உப்பு போட்டுற போதுங்க, கல் உப்பு. இது தேவையானது மட்டும் நம்ம அது போட்டுக்கலாம். அது இந்த பாட்டில் நான் என்ன பண்ணேன்னா கழுவி க்ளீன் பண்ணி நான் உப்பு, கல் உப்பு, சால்ட் உப்பு, மிளகாத்தூள் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 பாட்டில் 12 பாட்டில் இப்படி வச்சுன்னு இருப்பேன். யாருன்னா கேட்டாங்கன்னா கூட கொடுத்துருவேன் நான். இந்த மாதிரி இருந்தால் ஏன்னா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு இந்த மாதிரி கொடுப்பேன் நான். இது ஒன்று என்ன வேணால் ஒரு ஞாபகமாக வச்சுருக்குறேன். என் பையன் இந்த குழந்தையில நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா இந்த ஒரு இது. அதனால் வந்து அந்த ஹார்லிக்ஸை யூஸ் பண்ண இல்லையா நம்ம, அதனால் வந்துட்டு இந்த ஒரு பாட்டில் மட்டும் அப்படியே வச்சுருக்குறேன். உப்பு போட்டு வச்சுக்கிறேன் சும்மா ஞாபகத்துக்கு. அது வந்து இப்போ பையனுக்கு 20 வயசு ஆகுது. 20 வருஷமாக அது 19 வருஷமாக அது ஒரு வயசுலேருந்து கொடுத்துன்னுக்கிறேன். 19 வருஷமாக அந்த பாட்டில் அப்படியே வச்சிட்ருக்கிறேன். அது சும்மா ஞாபகமாக இருந்துக்கா. வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணால் சூப்பராக பளிச்சுன்னு ஆகி போயிடும். அது இப்போ நல்லா அது ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த சிறுபருப்பு வேகணும். காயம் இப்போ நல்லா வேகணும்.
வெந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கலாம். உப்பு போட்டோம், மிளகாத்தூள் போட்டோம், எல்லாம் போட்டோம். இப்போ வந்து லாஸ்ட்டாக தேங்காய் தான் நம்ம போடணும். அதுக்கப்புறம் நல்லா அது பருப்பு நல்லா வெந்து கொஞ்சம் மேஸ் ஆனவுடனே தேங்காய் போட்டு அவ்வளோதான் இறக்கிக்கலாம். வேறு ஒன்றுமே இல்லை. வெறும் கடலைப்பருப்பு போட்டேன், வெங்காயம் போட்டேன், அவ்வளோதான். வேறு அது கடுகு கிடுகு எதுவுமே போட தேவையில்ல. அதெல்லாம் போட்டால் ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி மாறிப்படும். அதனால் அதெல்லாம் போடாதீங்க. இந்த பக்கம் வந்து சோறு வெந்துச்சு, சோறு வச்சுக்கிறேன். சோறு நல்லா மலர்ந்து வந்துடுச்சு. இப்போ சோறை வச்சிடணும். ஏன்னா ரசம் வச்சு வெறும் ரசம்லாம் வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து மீன் இருக்குது, ரசம் இருக்குது, அவ்வளோதான். நேற்று மீன் குழம்பு கொஞ்சம் இருக்குது ஃப்ரிட்ஜில், தேவைன்னா சூடு பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அது வேறு ரசம் தான் வச்சுருக்கிறேன். சோறு வெந்துச்சு. இப்போ சோறு வச்சிடல. அதுக்கப்புறம் காய் வெந்தோன்னு காமிப்பேன். கூட்டு நல்லா வெந்துடுச்சுப்பா. இப்போ புடலங்காய் கூட்டு நல்லா வெந்து அந்த சிறுபருப்புலாம் நல்லா வெந்து முக்கால் பாத்திரத்துக்கு வந்துடுச்சு. இப்போ ரொம்ப குழன்னு ஆக்கக்கூடாது. நம்ம பொங்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமே அந்த மாதிரி ஆக்கிட போகிறீங்க பருப்பை. இது முக்கால் பதத்துக்கு தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் மட்டும் போட்டு தூவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிறேன். தேங்காயும் ரொம்ப போட வேணாம். சும்மா ஒரு கைப்பிடி அளவு அப்படியே தூவி அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு கலரி நம்ம ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுதான் வந்து புடலங்காய் கூட்டு. இது வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் அது. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு வேலையும் இப்போ நான் செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ அது இந்த வேலை ஆகிட்டுருக்குதா. இப்போ இந்த வேலையை என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், இப்போ எல்லாமே இந்த ப்ரெஷ் எடுத்து, ஒரு ப்ரெஷ் இருக்குது, இந்த ப்ரெஷ்ஷில் எல்லாமே அந்த சாப்பாடும் செஞ்சுன்னுக்கிறேன். இங்கே இந்த செல்ஃபுங்கள்லாம் என்ன பண்ணுவேன், வாரத்தில் ஒரு நாளைக்கு நம்ம எல்லாம் இப்படியே நம்ம அந்த டஸ்ட்டுங்களை எடுத்து விட்டுருவேன். ஏன்னா அப்படியே இருந்தால் என்ன ஆகும்னா, அப்படியே என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி அப்படியே டஸ்ட்டு படைஞ்சி அப்படியே ஒரு மாதிரி ஃபேனு போட்டோம்னா, ஏசி போட்டோம்னா அதில் என்ன ஆகும்னா அதெல்லாம் நல்லா இந்த டஸ்ட்டுங்க வந்து ஏறிடும். நான் வந்து என்னன்னா நான் மெயின் ரோட்டில் இருக்கிறேன், நிறைய வண்டிங்க போயிட்டுருக்கோம். அதனால் என்ன ஆகுனா பேருக்கு 2 தடவை பேருக்குனா கூட அந்த மண் வந்துக்கினே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷ்ஷு எதனா வச்சு எந்த செல்ஃபுங்களெல்லாம் வச்சு இந்த மாதிரி இது க்ளீன் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா நீட்டாக க்ளீனாக ஆகி போயிடும். பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு எடுத்து இந்த மாதிரி வாரத்தில் ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தால் அது மாதிரி செய்யுங்க. அது வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் முடியாது. ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம இந்த மாதிரி வீட்டில் இருந்தோம்னா நம்ம இந்த மாதிரியான சின்ன வேலைகள்லாம் நம்ம வீட்டில் நீட்டாக அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒட்டரை அடிச்சிட்டேன். ஏன்னா ஒரு ஒட்டரை இருக்கா பாருங்க, ஒரு ஒட்டரை கூட இல்லை பாருங்க. எல்லாம் இப்போ வந்து அந்த வேலையை கிச்சன் வேலையை செஞ்சுக்கின்னு ஒட்டரையும் கடனை எல்லாத்தையும் அப்படியே அடைச்சிக்கின்னு அப்படியே காலையில் இந்த மாதிரியான வேலைகளில் இந்த மாதிரி ஓடும். அப்படியே நீட்டாக சுத்தமாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரியான இந்த இதெல்லாம் நம்ம இது ஜன்னலெல்லாம் நீங்கள் இப்போ பெருக்குனா கூட ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ப்ரெஷ் எடுத்து வச்சு நம்ம இது வந்து சின்ன ப்ரெஷ்ஷு, நீங்கள் பெருசாக கூட வாங்கிக்கலாம். நீங்கள் உங்களோட விருப்பம். இப்படி பண்ணோம்னா இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ஒடியாந்துடும், நீட்டாக இருக்கும். நம்ம இந்த ஏசியை போட்டோம்னா அந்த ஏசியில் வந்து நம்ம என்னன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ஏறாது. நல்லா வீடு வந்து க்ளீனாக சுத்தமாக இருக்கும். காற்றும் நம்மளுக்கு ஏசி காற்று நல்லா சில்லுன்னு நல்லா போட்டோம்னா நல்லா வரும். அதுக்கப்புறம் இந்த செல்ஃபை இங்கே கொஞ்சம் வேலை பார்க்கணும். இப்போது இது முடிஞ்சிச்சா. இப்போ வந்து நம்ம காய் வச்சுருக்குறோம் 5 நிமிஷம். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ காய் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கோம். இப்போது நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், காய் ரெடி ஆகி போச்சு. அவ்வளோதாங்க. இதுதான் புடலங்காய் கூட்டு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி சொல்லுங்கள். இப்போ மீனும் வறுக்கணும், அது வறுத்துட்டு அதுவும் காமிக்கிறேன் நான். இப்போ வீட்டில் கொஞ்சம் காய் இருந்ததுப்பா, கோஸு, கேரட்டு, கொஞ்சம் கடமிளகாய், அது ஒரு கொஞ்சம் வந்து அது நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிட்டு மீதி காய் இருந்தது. இது வந்து ஃப்ரைட் ரைஸ் காய். இது குடமிளகாய், பீன்ஸு, கேரட்டு அது இருந்தது, கோஸு. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது இது வேஸ்ட்டாக என்ன கூட்டம் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து இது வந்து சும்மா எதுனா ஒன்று பண்ணலான்னு யோசித்தேன். இப்போ வந்து பகோடா செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அரிசி மாவு. இது அரிசி மாவு, இது
5 ஸ்பூனு கடலை மாவு. இப்போ தேவையானது உப்பு வச்சுருக்கேன். உப்பு தேவையானது வச்சுருக்கேன். இப்போ வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ வந்து சோம்பு கொஞ்சம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதை நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் போட்டு இந்த இதுவில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பவுடா மாதிரி சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். பெருங்காயம் எதுவுமே போட வேணாம். இது வந்து கடலை மாவும் கொஞ்சோன்னு ஒரு 6-7 ஸ்பூனு கடலை மாவு போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அரிசி மாவு போட்டேன். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, உப்பு, அவ்வளோதான். இதை நல்லா போட்டு கொஞ்சம் லேசாக தண்ணி தொளிச்சு நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது லேசாக தண்ணி தொளிச்சு நம்ம அதை பொரிச்சு எடுத்தோம்னா அது அப்படியே பகோடா பாத்திரத்தில் சூப்பராக வந்துடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த கோஸு எல்லாம் நிறைய இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். வெங்காயம் போடணுன்னு அவசியம் இல்லை. இருக்கிற காயை வச்சு இந்த மாதிரி நம்ம பகோடா பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இது பண்ணோம்னா கூட போண்டா போட்டுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம். அது வேறு ஒன்றும் கிடையாது. இது நம்மளோட இது தான், நம்ம மைண்ட் தான். இது தண்ணி ஊற்றி போண்டாவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக கொஞ்சம் இதுவாக பண்ணி பகோடாவும் போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் இது. இப்போ வந்து லேசாக நான் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பகோடா போடுறேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சமாக லேசாக நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப தண்ணி ஊற்றினா குழன்னு ஆகி போயிடும். லேசாக தான் ஊற்றணும் நம்ம. அதனால் வந்து லேசாக ஊற்றிட்டேன். இப்போ எண்ணெய் வந்து காயுது. இப்போ ஒன்று போட்டு பார்க்கலாம். மேலே நல்லா பொங்கி வருது. இப்போ நம்ம வந்து பகோடா மாதிரி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும்பா. இந்த மாதிரி வந்து காய்ங்க வந்து வீட்டில் இருக்குதுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பகோடா மாதிரி பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பொரியல் தான் பண்ணணும் அந்த காயில், என்னடா அப்படின்னு யோசிக்காத. இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கடலை மாவு வீட்டில் இருந்ததுன்னா, கொஞ்சம் அரிசி மாவு இருந்ததுன்னா அதை போட்டு நம்ம இந்த மாதிரி பகோடா மாதிரி பண்ணோம்னா டேஸ்ட்டு நல்லா, அந்த காய்களோட டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களோட விருப்பம் அது. அது நல்லா வேகட்டும். அதை நம்ம எதுவுமே கரண்டி கிண்டியே போட்டு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வெந்தோன்னா அப்போ திருப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கட்டி போட்டுட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கையை வாஷ் பண்ணிக்கிறேன். நல்லா வேகுதா? நல்லா வேகட்டும். செஞ்சோன்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் வந்து இந்த மாதிரி வந்து என்ன பண்ணோம், ஒரு பேப்பர், இப்போ பிள்ளைங்க படிக்குது இல்லையா, அந்த ஸ்கூல் பேப்பர், அதை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அது 2-3 எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான இதுக்கு நம்ம இந்த எண்ணெய் பொருளுக்கு இந்த மாதிரி வடை எல்லாம் வறுத்தோம்னா இந்த மாதிரி உள்ள பேப்பர் போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டோம்னா அந்த எண்ணெயெல்லாம் இதுலேயே எடுத்துரும். மொறுமொறுப்பாகவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி ரசம் வச்சுட்டேன், சாப்பாடு வச்சுட்டேன், அப்புறம் வந்து புடலங்காய் கூட்டு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பகோடா இருந்தது, பகோடாவும் அது முடிச்சாச்சு. இப்போ மீன் வறுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து லஞ்சு இன்றைக்கி ஒயிட் ரைஸு, ரசம், நேற்று வச்ச மீன் குழம்பு ஃப்ரிட்ஜில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் வறுவல், பகோடா, ஒரு புடலங்காய் இருந்தது, அது புடலங்காய் கூட்டு பண்ணிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்சு இதுதான். அதுக்கப்புறம் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். எல்லாமே செஞ்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக இப்போ சாப்பிட போகிறதுனால இப்போ வந்து மீன் வந்து சூடாக வறுத்துக்கலாம். சரிதானுங்களா? இப்போ வந்து கடாயை வச்சுருக்கிறேன். கடாயை வச்சு இப்போ நம்ம மீனை வறுத்துக்கலாம். மீனை இது எல்லாம் கை வஞ்சிரம் தான். இது வந்து எண்ணெய் காயுது. எண்ணெய் காந்திச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஆமாம் காந்திச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வஞ்சிரத்தை போட்டுக்கலாம். எல்லாம் வந்து பெரிய வஞ்சிரம் கிடையாதுப்பா. இது கை வஞ்சிரம் தான். கை வஞ்சிரம் தான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப பெருசெல்லாம் ஒன்று வாங்குறதுக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லை. அது எப்போனா ஒரு கெஸ்ட்டு யாருன்னா வந்துட்டாங்கன்னா அப்படி வரும்போது தான் வாங்க முடியும். சும்மா நம்ம வீட்டில் சாப்பிட்றது தானே. அதனால் வந்துட்டு இங்கே லிமிட்டாக தான் வாங்கினேன் நான். ரொம்ப பட்ஜெட்டுக்கெலாம் போகல நான். அதனால் இப்போ வந்து
இப்போ நாங்கள் வந்து கிறிஸ்டின்னால இப்போது நாங்கள் எல்லா நாள்லேயும் சாப்பிடுவோம். அதனால் வந்துட்டு இப்போ வந்து கார்த்திகை மாதனால இப்போ வந்து எல்லாம் மாலை போட்டுட்ருப்பாங்க. இப்போ வந்து சீப்பாக இருக்க மீன், ஆனால் வஞ்சிரம்லாம் இப்போ சீசன் அது, அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி இப்போ சாப்பிட்றப்போ நீங்கள் சாப்பிட்றவங்கள இருந்தீங்களா, நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் நான் வந்து யாரையும் நான் வந்து தவறு சொல்லப்பா, சாரிப்பா. அது சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, சாப்பிடாதவங்க விரதம் இருப்பாங்க. அதுதான் ஓகே. இப்போ மீன் வறுத்துட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துட்டோன்னா அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம ஒரு நிமிஷம் இருப்போம், சாப்பாடெலாம் காமிச்சு. ஒயிட் ரைஸ் இது ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். 4 பேர் தான் சாப்பிட போகிறோம் நாங்கள், அதனால் 4 பேருக்கு தேவையானது ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரசம் வச்சுருக்கிறேன். ரசம் இருக்குது, ரசம் வச்சுருக்கிறேன். இப்போ மதியானம் சாப்பாட்டுக்கு இது பகடா இருக்குது. இது வந்து பொரியல் இருக்குது, பொடலங்காய் பொரியல். அது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாச்சு. வெறும்னாவே சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம வெறும்னாவே எடுத்து சாப்பிட்லாம். நான் வெறும்னாவே காலையில் கொஞ்சம் தயிர் சாதத்துக்கு வச்சு வெறும்னாவே நான் அப்படியே சாப்பிட்டாது. இப்போ மீன் வறுக்கிறேன். இப்போ மீன் வறுத்து முடிச்சோன்னா அவ்வளோதான், முடிஞ்சதுப்பா. இப்போ இன்னையோட லஞ்சு ரைஸு எல்லாமே இன்றைக்கி இது வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் வந்து இதுதான் செஞ்சேன். நான் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். தயவுசெய்து வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, மறந்துடாதீங்க. பார்க்கறதோடு சரி அப்படி விட்டுருவீங்க, அது மாதிரி செய்யாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் ஒரு வீடியோ போட்டுது எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது சந்தோஷமாக நாங்களும் செயல்படுவோம். அதனால் வந்து பாய், தேங்க்யூ.